கடந்த மார்ச் 31 அன்று நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை உடனடியாக அகற்றக் கூறியது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பு பெற்றுத்தந்த சட்ட போராட்டம் துவங்கியது 2004. ஜனவரி 15, 2004 அன்று தேசிய சாலை பாதுகாப்பு கவுன்சில் நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளுக்கு உரிமம் அளிக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றியது. சுமார் 3 ஆண்டுகள் கழித்து அக்டோபர் 2007 ஆண்டு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. அதில் நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்றுமாறும் புதிய உரிமம் அளிக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருந்தது. தமிழகம் உட்பட பெரும்பாலான மாநில அரசுகள் இதை கண்டுகொள்ளவே இல்லை. டிசம்பர் 2011 ஆண்டு மீண்டும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அதில் சற்று அழுத்தமாக 4 நிமிடத்திற்கு ஒருவர் விபத்தினால் உயிரிழப்பதாகவும் இதற்கு காரணமாக இருக்கும் நெடுஞ்சாலை மதுக்கடைகளை அகற்றுமாறும் தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. பல்லாயிரம் கோடிகளை டாஸ்மாக் மூலம் குவித்து வரும் நம் அரசிற்கோ ஆனந்தத்தில் அழுத்தம் எப்படி உரைக்கும்? பல வருடமாக மத்திய அரசின் உத்தரவை மாநில அரசுகள் கடைபிடிக்காமல் இருக்க 2012 பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு பொதுநல மனு தாக்கல் செய்தார். மார்ச் 2013 சென்னை உயர்நீதிமன்றம் நெடுஞ்சாலை மதுக்கடைகளை உடனடியாக மூடுமாறு உத்தரவு பிறப்பித்தது. அதிர்ந்து போன தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. அரசுக்கே உரிய இழுத்தடிப்பு முயற்சிகள் காரணமாக சுமார் 3 ஆண்டுகள் கழித்து கடந்த 2016 டிசம்பரில் உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதும் மார்ச் 31 தேதிக்குள் மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூடுமாறு அதிரடியாக உத்தரவிட்டது. இத்தீர்ப்புக்கு பின்னரும் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்து 500 மீட்டர் சுற்றளவை 100 மீட்டர் என குறைக்குமாறும் உணவகம் மற்றும் உயர்தர விடுதிகளுக்கு உத்தரவை தளர்த்துமாறும் 5000 கோடிக்கும் மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் தமிழக அரசின் சார்பில் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா முகுல் ரோத்தகி வாதிட்டார். அவர் கருத்திற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்து ஒருவர் உயிரிழப்பதால் ஒரு குடும்பம் நிரந்தரமாக வருவாயை இழக்கும், அரசு வருமானத்திற்காக மக்கள் உயிரிழப்பதை ஏற்க முடியாது என தலைமை நீதிபதிகள் சாடினர். மார்ச் 31 தேதி அன்று உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பரில் பிறப்பித்த வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை உறுதி செய்து அறிவித்தபடி அன்று இரவே மதுக்கடைகளை அகற்றுமாறு ஆணையிட்டது. இதை சற்றும் எதிர்பார்க்காத தமிழக அரசு மற்றும் இதர நட்சத்திர விடுதி உரிமையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து வேறு வழியில்லாமல் மதுக்கடைகளுக்கு மூடுவிழா நடத்தி வருகின்றனர். சென்னையில் தினமும் மது விற்பனையில் பல லட்சம் குவிக்கும் நட்சத்திர விடுதிகள், உயர்தர உணவகங்கள் ஏராளம் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளில் அண்ணா சாலை, ஜிஎஸ்டி சாலை, OMR, ECR சாலைகளும் அடக்கம். சொகுசு விடுதிகளால் கட்டமைக்கப்பட்ட கோவா போன்ற கேளிக்கை நகரங்களில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையகம் இந்த உத்தரவை விரைந்து செயல்படுத்தி வருகிறது. மதுவை எதிர்த்து தொடர்ந்து நிகழ்ந்த மக்கள் போராட்டங்களால் படிப்படியாக மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு என தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் கடந்த ஆண்டு இதே நேரம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். சரியாக ஒரு வருடத்தில் நெடுஞ்சாலைகளில் இது சாத்தியமாகி இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்களால் அல்ல, நீதிமன்றத்தால். இப்பொழுது அடுத்த சவால் காத்திருக்கிறது. நெடுஞ்சாலைகளில் இருந்த கடைகளை அகற்றி ஊர்களுக்குள் கொண்டு செல்வார்கள். அங்கு கூடும் கூட்டத்தால் மக்களுக்கு 2 மடங்கு தொல்லை ஏற்படும். அரசு தனக்கு முக்கியமாய் கருதுவது மது மூலமான வருவாயையா, மக்களின் வாழ்வையா?